ஆக்சுவலா இப்போ இந்த இன்ஜின்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம வண்டியோட ஸ்ட்ரைனர் இருக்குங்களே, நம்ம ஸ்ட்ரைனர் வந்து என்னைக்காவது திடீர்னு சோக் ஆகுது, ஆயில் வந்து நம்மளுக்கு லூப்ரிகேஷன் ஆகலை அப்படின்றதுக்கு ஃபார் எமர்ஜென்சி. இப்போ ஏன்னா இந்த சோக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து எதுக்குமே மேலே டாப்புக்கு எதுக்குமே போகாது, உள்ள இருக்க எல்லா சிஸ்டமும் வந்து நம்மளுக்கு பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வேணும், ஓவராலாக இன்ஜினே வந்து டோட்டலாக இது பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே ஒரு புது டெக்னாலஜி. இது என்னன்னா, நம்ம வந்து பைபாஸ் சொல்லுவாங்க. இது வந்து பைபாஸ் லேயரு. நம்மளுக்கு ஸ்ட்ரைனர் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா நம்ம பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரோ எங்கேயாவது வந்து நம்ம விசிட் பண்ணோம்னா வண்டியை வந்து நம்ம ரன்னிங்லேயே வச்சு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த பைபாஸ் எப்படி வேலை செய்யணும்னா, டைரக்டா வந்து இதை சோக் பண்ணதுல இது வழியா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கியர் பாக்ஸுக்கு, நெக்ஸ்ட் நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு இந்த சைடாவே போயிடும். டைரக்டா நம்மளுக்கு இதை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு இதுல இருந்து நம்மளுக்கு ஆயில் சப்ளை வந்து டைரக்டா போய் ஒரு நம்ம கொஞ்சம் லாங் போற மாதிரி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு நம்ம இதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போய் என்ன ஸ்ட்ரெயினர்ல என்ன ஜாம் ஆயிருக்கு, ஸ்ட்ரெயினர் எதனால ஒர்க் ஆகல, அந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்.